ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி ஸ்ட்ரீட் ஸ்டைல் எக் சாப் எப்படி செய்கிறது பார்க்கலாம். 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மாவாக மசிக்கணும். இப்போ மசிச்சு எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எடுத்த உடனே ரொம்ப சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கையில் எண்ணெய் தடவி உருளைக்கிழங்கு பால் ஷேப் பண்ணிக்கலாம். பால் ஷேப் பண்ணிவிட்டு தட்டிக்கலாம். மூணு முட்டை வேக வச்சு 2 பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். முட்டையை நடுவில் வச்சு சைடில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேலேயும் உருளைக்கிழங்கு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதோ சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதோ திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரையாக இருக்குது, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு ஸ்ட்ரீட் ஸ்டைல் எக் சாப் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.